ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2025ல ஒரு கன்னடம் மர்டர் மிஸ்ட்ரி படமா வெளியாயிருக்க அந்நிய தவசி. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவோட பேரு கோவிந்து. இவரு ஒரு கிராமத்துல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இவர் வேலை பார்க்குற அதே கிராமத்துல ஸ்ரீனிவாஸ் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் இறந்து போயிடுறாரு. இந்த ஊர் இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு அவரோட சாவுக்கு போகாம இருக்க முடியாதுல்ல, அதனால இவரும் ஸ்ரீனிவாஸ் ஐயாவோட வீட்டு கிளம்பி போறாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவரு நேச்சுரலா சாகல, யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அதனால இவரை யார் கொலை பண்ணிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு இந்த கேஸ நம்ம ஹீரோ கையில எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அம்மா தன்னோட குழந்தைங்களோட கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிணத்துக்குள்ளேயும் குதிச்சிடுறாங்க. அப்ப ஒரு 2 பேர் அதை பார்த்துட்டு இவங்களை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு அவங்களும் இப்ப அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு இப்ப ஸ்கிரீனை ஓபன் பண்ணா நமக்கு அனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவருமே அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறவர் தான். இவர் நேரா இப்ப நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வராரு. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா உட்காந்து சமைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோ அம்மாவோட நினைவு நாள். வருஷம் அவங்க அம்மாக்கு இவர் கையால சமைச்சு படையல் போடுறது இவர் ஒரு வழக்கமாவே வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே நம்ம ஹீரோவை பார்க்க வர்றதே கிடையாது. நம்ம ஹீரோவோட வைஃப் வந்து தம்பி தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க, ஆனா இப்ப அவங்க யாருமே உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனந்த் கிட்ட நீ ஜீப் எடுத்துட்டு ஸ்டேஷன் போ, மதியம் மறக்காம சாப்பிட வந்துரு அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு விட்டுறாரு. அனந்த் போய் ஜீப் எடுத்த உடனே நம்ம ஹீரோ வளர்க்குற ஒரு சேவலும் அந்த ஜீப் மேலேயே வந்து உட்காந்துக்குது. அந்த ஜீப் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த சேவலும் கூடவே போகும் போல. அதே நேரம் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு லேடி உள்ள வராங்க. அனந்த் அந்த லேடி கிட்ட, என்ன உன் பொண்ணு பங்கஜம் எப்ப பார்த்தாலும் அந்த சந்திரசேகர் வீட்லயே இருக்கா, என்ன விஷயம்? அவ ஏதோ ட்ரைனிங் பண்றேன்னு சொல்லி அந்த பையனோட வீட்லயே இருக்கா, அவளுக்கும் வயசு ஆகிட்டே இருக்கு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான், உங்க பொண்ணு தான் அந்த ஆளோட வீட்லயே இருக்காளே, அப்புறம் உங்க பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒரு போலீஸ் வந்து, என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஒன்னும் இல்ல, மழை காலம் வரப்போகுது, அதான் இந்த ரூஃப் எல்லாம் சரி பண்ணணும்னு சார் என்ன கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. கட் பண்ணா ஒரு பொண்ணு பையனும் இப்ப ரூம்குள்ள உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட, ரோஹித் ஈவினிங் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஈவினிங் அதே மாதிரி அந்த பொண்ணு கையில ஒரு டிஃபன் பாக்ஸோட வந்து அந்த டிஃபன் பாக்ஸை அந்த பையன் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பையனும் அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சாப்பாடை யாருக்கோ பரிமாறிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு இப்ப நமக்கு சுத்தமா புரியாது. அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள யானை எல்லாம் அங்கே இங்கேயும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. கூடவே அந்த பையன் ரோஹித் இருக்கான்ல, அவனுமே காட்டுக்குள்ள வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அதுல ஒரு யானை அந்த கரண்ட் கம்பி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல போய் இடிச்சதுல அந்த ஊர் மொத்தமும் இப்ப கரண்ட் கட் ஆயிடுது. அப்படியே இப்ப காலையில விடிஞ்சா ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, ஸ்ரீனிவாஸ் ஐயா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் உடனே கிளம்பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவோட வீட்டுக்கு போயிட்டு என்னத்தையோ பாக்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு வெளியில வந்து, ஸ்ரீனிவாஸ் ஐயா நேச்சுரலா சாகல, இவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சுத்தி இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல. கட் பண்ணா நம்ம ஹீரோ அம்மாவோட நினைவு நாள் இருக்குல்ல, அங்கேயே மறுபடியும் கதை போகுது. இவரு அனந்த் கிட்ட ஜீப் எடுத்துட்டு நீ ஸ்டேஷன் போ அப்படின்னு சொல்லியிருப்பாருல, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இப்ப காமிக்கிறாங்க. கோவிந்து சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மலை உச்சியில போய் இப்ப நிக்கிறாரு. அங்க போய் காக்கான்னு கூப்பிட்டு இப்ப காக்காக்கெல்லாம் சோறு வச்சிட்டு இருக்காரு. திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா அனந்த மதியம் சாப்பிட வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாருல, சோ அவரும் இப்ப சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. இவரும் சாப்பிட வந்த எல்லாருக்கும் பரிமாறிட்டு நைட் உட்காந்து இவரோட அம்மா போட்டோவெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கிறாரு. அந்த யானை கூட கரண்ட் கம்பியில போய் பட்டிருக்கும்ல, சோ யானை கத்துற சத்தம் இவருக்கு கேக்குது. டப்புன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா காலையில அனந்த் மறுபடியும் வந்து ஸ்ரீனிவாஸ் ஐயா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் முன்னாடி நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் ஸ்ரீனிவாஸ் ஐயா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அனந்த் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ அவரோட ஜீப் எடுத்துக்கிட்டு நேரா ஸ்ரீனிவாஸ் ஐயோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஜீப் எடுத்துட்டு போனாதான் கூடவே அந்த சேவலும் வந்துரும்ல, அதே மாதிரி அந்த சேவலும் இப்ப அந்த வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் உள்ள போய் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கூடவே அந்த சேவல் வந்துச்சுல்ல, அந்த சேவல் எதையோ பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுது. அந்த சேவல் பயந்த உடனே இவரு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே நேரா கிச்சனுக்கு போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியில வந்து, ஸ்ரீனிவாஸ் ஐயா நார்மலா சாகல, இவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி சொன்ன உடனே அனந்த் என்ன சொல்றாரு, இவர் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்து 25 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு சின்ன கேஸ கூட இவர் எடுத்ததே கிடையாது, எதுக்காக இப்ப திடீர்னு உண்மையான போலீஸ் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு அவருக்கே ஒண்ணும் புரியல. நம்ம ஹீரோ உடனே டாக்டருக்கு கால் பண்ணி, நான் உடனடியா ஒரு பாடி அமுச்சு வைக்கிறேன், அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அனந்த் ஹீரோ கிட்ட வந்து, ஸ்ரீனிவாஸ் ஐயாவோட பையன் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க பையன் எங்க இருக்கான், போன் நம்பர்
எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. இந்த நேரத்துல இது நீங்க ஒரு கொலைன்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் வாங்கல, நம்ம கொஞ்சம் தனியா பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை மட்டும் அனந்த் இப்ப தனியா கூட்டிட்டு வராரு. சார், ஸ்ரீனிவாஸ் ஐயாவை இந்த ஊர்ல நிறைய பேருக்கு பிடிக்காதுதான். ஆனா அவரை கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு எதிரிங்கன்னு யாரும் கிடையாது. அவர் செத்தத்தை பார்க்கும்போதும் எதுவுமே அன்நேச்சுரலா தெரியவே இல்லை சார். எதை வச்சு நீங்க இதை மர்டர்னு சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான், இது கண்டிப்பா மர்டர் தான். சரி சார், இன்னும் அவரோட பையனை கான்டாக்ட் பண்ணவே முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்க வந்து, ஸ்ரீனிவாஸ் ஐயாவோட பையன் எங்க இருப்பாருன்னு ரோஹித்துக்கு தெரியும், அவன் கிட்ட கேட்டு பாருங்களேன். ரோஹித்துக்கா? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் கம்ப்யூட்டர்ல மெசேஜ் எல்லாம் அனுப்புவான். சோ அவனுக்கு கண்டிப்பா தெரியும், அவன் கிட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னா நம்ம அனந்த் ஹீரோ கிட்ட, சரி சார் நானே போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பி போறாரு. கட் பண்ணா அப்படியே ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதே கிராமத்துல ஒரு ஃபேமிலி இருக்கு. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் அந்த ரோஹித். ரோஹித்துக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. இவங்களோட அப்பாக்கு தன்னோட 2 பசங்களையும் எப்படியாவது சிவில் இன்ஜினியர் ஆகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசை. மூத்த பையன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வழியா சிவில் இன்ஜினியர் ஆகி அவங்களுக்கு வேலை கிடைச்சு இப்ப வெளியூருக்கும் போக போறாங்க. ஆனா நம்ம ரோஹித்துக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. அதனால ரோஹித் அவங்க அப்பாவுக்கு தெரியாம தன்னோட அண்ணன் கிட்ட, எப்படியாவது எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் வாங்கி கொடுத்துரு, கம்ப்யூட்டர் கூடயே சேர்ந்து டெலிபோன் கனெக்ஷனும் வரும், ரெண்டும் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்படியாவது பழச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ரோஹித்தோட அண்ணனும், சரி இது விஷயமா அப்பா கிட்ட எதுவும் சொல்லிக்காத, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்பி போறாரு. இவங்க அண்ணன் சொன்ன மாதிரியே இவங்க ஊருக்கு கம்ப்யூட்டர் வாங்கி அதை பார்சலா அமுச்சு விட்டாரு. அது இப்ப போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துருச்சு. அந்த நேரம் ஸ்ரீனிவாஸ் ஐயா இருக்காருல்ல, அவர் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு, என்ன பெரிய பெரிய பெட்டியா இருக்கு, என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, அதுவா சந்திரசேகர் வீட்டுக்கு கம்ப்யூட்டர் வந்திருக்கு. எது கம்ப்யூட்டரா அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அந்த ஊரையே கெடுக்கிற ஒரு பொருள் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சந்திரசேகரும் ரோஹித்தும் வந்து அந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு நேரா இப்ப வீட்டுக்கும் போயிடுறாங்க. நம்ம அனந்த் இருக்காருல்ல, அவர் தான் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு முதன்னு பூஜை எல்லாம் போட்டிருக்காரு. கம்ப்யூட்டர் வந்ததுல ரோஹித் தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வைஃப் இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி ஃபாரின்ல இருந்து இப்பதான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு அர்ஜென்ட்டா ஏதோ ஒரு மெயில் அனுப்பணும் போல. மெயில் அனுப்பணும்னா ரோஹித் வச்சிருக்க அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து மட்டும் தான் அனுப்ப முடியும். அதனால இவங்க எல்லாரும் கிளம்பி நேரா சந்திரசேகரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அந்த ஃபாரின்ல இருந்து வந்தாருல்ல, அவரோட பேரு பிரமோத். அவரு ரோஹித் கிட்ட, நான் ஒரே ஒரு மெயில் அனுப்பணும், அனுப்பிக்கிட்டா அப்படின்னு இவர் அந்த மெயில அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிட்டு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த கிராமத்துல கம்ப்யூட்டர் வச்சு அதுவும் இன்டர்நெட் கனெக்ஷனோட வச்சிருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபாரின் போயிடுவேன். நான் அக்கா கிட்ட பேசணும்னா நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேனோ அதை ஒரு மெயில உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் என் அக்கா கிட்ட கொடுத்துருங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்களோ அதை எனக்கு இமெயில அனுப்பிச்சிருங்க. இந்த ஹெல்ப் உங்களால பண்ண முடியுமா? அது நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேனா, இதை பண்ண முடியுமா தெரியலையே. நீ ஒரு இமெயிலுக்கு 50 ரூபா வாங்கிக்கோ, இப்ப பண்ணவே மாட்டியா அப்படின்னா நம்ம ரோஹித்தும், ஆஹா இது நல்ல பிசினஸா இருக்கே அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப அந்த ஊருக்கு யாரெல்லாம் லெட்டர் போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் லெட்டர் போறத ஸ்டாப் பண்ணிட்டு இவனுக்கு இமெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் யாருக்கிட்ட கொடுக்கணுமோ இவனே கொண்டு போய் கொடுத்துருவான். அதுக்கு 50 ரூபா காசும் வாங்கிக்குவான். இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அருண் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு மெயில் வருது. இந்த அருண் யாருன்னா ஸ்ரீனிவாஸ் ஐயா இருக்காருல்ல, அவரோட பையன். அவன் என்ன மெயில் பண்ணிருக்கான்னா, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீ இமெயில பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் கொடுக்கறேன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ஃபாரினுக்கு வந்தது எங்க அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. அதுல இருந்து அவர் என் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீ என்ன பண்ற, எங்க அப்பாவை போய் மீட் பண்ணி அவர் இப்ப எப்படி இருக்காருன்னு எனக்கு மெயில் பண்றியா அப்படின்னு சொன்ன உடனே ரோஹித்தும் நேரா இப்ப ஸ்ரீனிவாஸ் ஐயாவை மீட் பண்றதுக்கு போறான். அங்க போனா அவரு ரோஹித்தை புடிச்சு பயங்கரமா திட்டி விட்டுறாரு. நீ தானே இந்த ஊருக்குள்ள கம்ப்யூட்டர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கவன், எனக்கு கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்கள சுத்தமா பிடிக்காது. நீயும் தொக்குன்னு இந்த கம்ப்யூட்டர் வச்சு தடிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா வேற ஊருக்கு போய் நல்ல வேலையை பார்த்து பொழைச்சுக்க அப்படின்னு காசையும் கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. இதுல நம்ம ரோஹித் பயங்கர கடுப்பாயிடுறான். அதே கடுப்போட வீட்டுக்கு வந்து, அருண் உங்க அப்பா நல்லா தான் இருக்காரு, தனியா இருந்தாலும் அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, இனிமே அவர்கிட்ட பேச சொல்லி எனக்கு மெயில் எல்லாம் அனுப்பாத அப்படின்னு சொன்னா, அதுக்கு அருண், எங்க அப்பா கொஞ்சம் கோவக்காரர் தான், ஆனா ரொம்ப நல்லவர், அவருக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், நீ எனக்காக அவரை அடிக்கடி போய் பார்த்து அவர் நல்லா இருக்காரா இல்லையா அப்படின்ற விஷயத்த மட்டும் எனக்கு சொல்லு. இந்த ஹெல்ப்பை பண்ணினா உனக்கு நான் ஒரு பெரிய விலையை வாங்கி தரேன், ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ரோஹித்துக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. சரி அருண் கூட சேர்ந்து நம்மளும் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் ஐயாக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னானே, சரி சிக்கனை காமிச்சு அவர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சிக்கன் சமைச்சு எடுத்துக்கிட்டு நேரா ஸ்ரீனிவாஸ் ஐயாவை பார்க்க போறான். சிக்கனை கொடுத்த உடனே அவரும் இப்ப ரோஹித் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இத்தனை நாள் அப்பாக்கு மட்டுமே லெட்டர் அமைச்சிட்டு இருந்த அருண் திடீர்னு பங்கஜா அப்படின்னு ஒரு பொண்ணு பேருக்கு ஒரு லெட்டரை அமைச்சிருக்கான். சரி அந்த பொண்ணு கிட்ட கொண்டு போய் லெட்டரை கொடுப்போம் அப்படின்னு பங்கஜாவை பார்க்க ரோஹித் கிளம்பி போறான். அதே மாதிரி பங்கஜா கிட்ட போயிட்டு, அருண் உனக்கு லெட்டர் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த லெட்டர் படி அப்படின்னு கொடுத்தா லெட்டர் இங்கிலீஷ்ல இருக்கு, அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியல. சரி கொடு, உனக்கு படிக்க தெரியாட்டி
படிக்காட்டி நானே படிச்சு சொல்றேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்க எல்லாத்தையும் அருணே படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு நீ பதில் ஏதாவது போடணுமா அப்படின்னா பங்கஜாவும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறா. அருண், எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ லெட்டர் அனுப்புனதுல எனக்கு சந்தோஷம் தான். நீ எப்ப என்ன இங்க பார்க்க வருவ? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அருணும் பங்கஜாவும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹித் பங்கஜா கிட்ட, உனக்கு அருணை பார்க்கணும்னா நான் வேணா போட்டோ அனுப்ப சொல்லவா? போட்டோலாம் அனுப்ப முடியுமா? ஏன் முடியாது? அதெல்லாம் அனுப்ப முடியும். நான் போயிட்டு அவன்கிட்ட போட்டோ அனுப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்தும் கிளம்பி வந்துடுறான். அதுக்கு அடுத்த நாள் பங்கஜா அவங்க அம்மாவோட ரோஹித்தோட வீட்டுக்கே இப்ப வந்திருக்காங்க. இந்த பங்கஜாவோட அம்மா யாருன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு அம்மா வந்து என் பொண்ணு எப்போதுமே அந்த சந்திரசேகர் வீட்டிலே இருக்கா, அவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த அம்மாவோட பொண்ணு தான் இந்த பங்கஜா. அவங்க ரோஹித்தோட அம்மா கிட்ட வந்து என் பொண்ணு டைப் ரைட்டிங் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தா. உங்க பையன் கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குல்ல, உங்க பையனை என் பொண்ணுக்கு டைப் ரைட்டிங் சொல்லி தர சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன, இதை சொல்லிடுறேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் ரோஹித் இப்ப கூப்பிடுறாங்க. ஏ ரோஹித், இந்த பொண்ணு ஏதோ கத்துக்கணுமா, அவளுக்கு நீ சொல்லி கொடு அப்படின்னு சொன்ன உடனே வா அப்படின்னு அவனும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். கட் பண்ணா அப்படியே இப்ப நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. டக்குன்னு பெட்ரோல் இல்லாம வண்டி ஆஃப் ஆயிடுது. இப்ப இவர் எதுக்காக வந்துட்டு இருக்காருன்னா, ஸ்ரீனிவாசையாவை மீட் பண்ணி நாளைக்கு என் அம்மாவோட நினைவு நாள், அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கப்ப சந்திரசேகரும் ரோஹித்தும் அந்த வழியா நடந்து வராங்க. சந்திரசேகர் ஸ்ரீனிவாசையா கிட்ட, என்ன இன்ஸ்பெக்டரோட நடந்து வரீங்க அப்படின்னு கேட்டா, உன் பையனை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். என் பையனையா? ஏன், அவன் என்ன பண்ணா? ஆமா, இவன் எப்ப இந்த ஊருக்கு கம்ப்யூட்டரை வாங்கினானோ அப்பையில இருந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு எந்த ஒரு லெட்டருமே வர்றது கிடையாது. போஸ்ட்மேன் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அதனால இவனை பிடிச்சி ஜெயில போட போறோம் அப்படின்னு சும்மா விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி சரி வாங்க, பயப்படாதீங்க, சும்மா தான் சொன்னேன், டீ சாப்பிடலாம் அப்படின்னு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. டீயை குடிச்சுக்கிட்டே ஸ்ரீனிவாஸ் ஐயா ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு என்னதான் இவ்வளவு சொத்து இருந்தாலும் நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து எதுவுமே என் பிள்ளைங்களுக்கு போய் சேராது. இது மொத்தத்தையும் நான் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ரோஹித்துக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. கட் பண்ணா பங்கஜா ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்கல்ல, இன்னைக்கு ஈவினிங் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ கண்டிப்பா வந்துருன்னு, அந்த சீனை இப்ப காமிக்கிறாங்க. அது போக ஸ்டார்டிங்ல வந்த எல்லா சீனையுமே கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிட்டு ஸ்ரீனிவாஸ் ஐயாவோட பையன் எங்க இருக்காருன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப பங்கஜா வந்து ரோஹித் கிட்ட கேட்டு பாருங்களேன், அவன் தான் மெயில அனுப்புவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அனந்தோ நான் போய் ரோஹித் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருப்பாரு. அதே மாதிரி அனந்த் நேரா இப்ப ரோஹித்தோட வீட்டுக்கு வந்து ரோஹித்தோட அம்மா கிட்ட, எங்கம்மா உங்க பையன், அவனை கூப்பிடுங்க அப்படின்னா அவங்களும் கூப்பிடுறதுக்கு இப்ப உள்ள போறாங்க. உள்ள போனவங்க கொஞ்ச நேரத்திலே வெளியில வந்து அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறாங்க. என்னடா அவங்க இப்படி நிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம அனந்த் உள்ள போய் பாக்குறாரு. அங்க ரோஹித்தும் கம்ப்யூட்டர் மேலேயே அப்படியே விழுந்து செத்து போய் கிடக்குறான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் உள்ள வந்து என்னாச்சுன்னு கேட்டா, நேத்து நைட்டு வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாகி கம்ப்யூட்டர் ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுல இந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரோஹித் விழுந்திருக்க அந்த டேபிள் மேல பாக்குறாரு. ஒரு சின்ன பிளேட்ல ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் இருக்கு. அப்படியே கட் பண்ணி இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம பங்கஜாவோட அம்மா வேலைக்கு கிளம்பி போறாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் பங்கஜா நேரா கிளம்பி ரோஹித்தை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. அவங்க அருணோட போட்டோ இருந்தா அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல. சோ போட்டோ இப்ப வந்திருக்கு. இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால போட்டோ சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால பங்கஜாவும் ரோஹித்தோட வீட்ல வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ற கேப்ல பங்கஜா ரோஹித் கிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு கிராமம் இல்ல, கிராமத்துல அங்கங்க உட்கார்ந்தெல்லாம் லவ் பண்ண முடியாது. சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஊர்லயே ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கும், அந்த மரத்துல ஒரு ஓட்டையும் இருக்கும். அருண் பங்கஜா கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ஒரு லெட்டர்ல எழுதி அந்த மரத்துல இருக்க ஓட்டைக்குள்ள போட்டுட்டு போயிருவாரு. நம்ம பங்கஜா போய் அதை எடுத்து படிச்சிருவாங்க. ரிப்ளை பண்ணணும்னா அதே ப்ராசஸ இவங்க திருப்பி செஞ்சிருவாங்க. இப்ப அருணோட போட்டோ லோட் ஆகிட்டே இருக்கு. அதை பார்க்கலாம்னு உட்காந்துட்டு இருக்கப்ப நம்ம ரோஹித்துக்கு லைட்டா பங்கஜாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே கையை நைஸா கொண்டு வந்து பங்கஜாவோட கையை இவன் பிடிச்சிடறான். இதை பார்த்துட்டு பங்கஜா நம்ம ரோஹித்தை பயங்கரமா முறைச்சிடுறாங்க. நம்ம ரோஹித் உடனே சரி சரி கோச்சுக்காத, போட்டோ லோட் ஆனதும் நீ பார்த்துட்டு கிளம்பிரு அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அருண் இப்படி எல்லாம் பண்ணா இங்க வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அருணை எப்படி திருப்பி ஊருக்கு வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அருணோட அப்பாக்கு நான் சமைச்சு தரேன், நான் ஈவினிங் வெயிட் பண்றேன், நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டயலாக இப்பதான் சொல்லிட்டு போறாங்க. உடனே பங்கஜா நேரா வீட்டுக்கு போய் ஒரு சிக்கன் குழம்ப சமைச்சு ஈவினிங் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல அந்த சிக்கனை போட்டு நேரா கொண்டு போய் ரோஹித் கையில கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு போய் அருணோட அப்பா கிட்ட கொடு, எக்காரணத்து கொண்டும் இந்த சிக்கனை நீ சாப்பிடாத, புரியுதா? இதை அவர் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாருன்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவனும் சைக்கிள்ல அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறான். அப்ப ஒருத்தரை இடிச்சிடறான். அவர் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராரு. இடிச்ச வேகத்துல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்ப கீழே விழுந்துருது. இதெல்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ்னா, ஸ்ரீனிவாஸ் ஐயா என்னோட சொத்து பூரா ஆர்ஃபனேஜுக்கு எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இப்ப அந்த ஆளு லாரி கிட்ட எடுத்துட்டு போறான். இதை நம்ம ரோஹித் பார்த்துட்டு டக்குன்னு வேகமா
வேகமா சைக்கிள் எடுத்துட்டு இப்ப மறுபடியும் வீட்டுக்கே போறான். இந்த பக்கம் பங்கஜாவோட அம்மா வேலைக்கு போனாங்கல்ல, அவங்க இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க உள்ள வந்த உடனே பங்கஜா கிட்ட என்னம்மா இன்னைக்கு சிக்கனா சமைச்ச அப்படின்னு கேட்டா, ஆமாமா சிக்கன் தான் சமைச்சேன், ஆனா அதுல பள்ளி விழுந்துருச்சு, நீங்க அதை சாப்பிட வேணாம், உங்களுக்கு புதுசா நான் வேற சமைச்சிருக்கேன் அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி சிக்கனை தராம வேற சாப்பாடா சாப்பிட வைக்கிறாங்க. இங்க நம்ம ரோஹித் வேகமா வீட்டுக்கு வந்தான்ல, அவன் படுத்துக்கிட்டே என்ன யோசிக்கிறான், ஸ்ரீனிவாஸ் ஐயா மட்டும் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டாருன்னா சொத்து பூரா ஆர்ஃபனேஜுக்கு போயிடும், அப்புறம் அருணுக்கு ஒரு சொத்துமே இல்லாம போயிடும், அருணுக்கு சொத்து இல்லாம போயிட்டா அவனும் நம்மளும் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, ஐயோ நம்ம லைஃபே போச்சே அப்படின்னு. சரி இந்த விஷயத்த எப்படியாவது அருண் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றான். இப்ப இந்த விஷயத்த அருண் கிட்ட சொல்லி அருண் வர்றதுக்குள்ள எப்படியும் அவரு அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடுவாரு, அவர் எப்படியாவது சைன் பண்ண விடாம தடுக்கணுமே அப்படின்னு அவரை கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அதே கம்ப்யூட்டர்ல ஹவு டு கில் சம்மோன் வித்தவுட் டவுட் அப்படின்னு சர்ச் பண்ணியும் பாக்குறான். அதுல போட்டிருக்க மாதிரியே ஒரு டேப்லெட் எடுத்து அதை பவுடர் ஆக்கி அதை அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சிக்கன்ல கலந்துரவும் செஞ்சிடறான். இதை கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பீஸ் சிக்கன் மட்டும் அவன் எடுத்து ஒரு தனி பிளேட்ல வச்சுக்கிறான். கட் பண்ணா நேரா அந்த சிக்கனை கொண்டு வந்து இப்ப ஸ்ரீனிவாஸ் ஐயாக்கு சாப்பிடவும் கொடுக்கறான். அவரு நம்ம ரோஹித் கிட்ட நீயும் சாப்பிடு அப்படின்னு கேட்டா, இல்ல திங்கட்கிழமை விரதம், நான் சிக்கன்லாம் சாப்பிடறது இல்ல, நீங்க மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு அவரை மட்டும் சாப்பிட வச்சிடறான். சரி அங்கிள் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும் போது ஸ்ரீனிவாஸ் ஐயா இரும ஆரம்பிச்சிடுறாரு. ரோஹித் அந்த தண்ணி எடுத்து கொடுப்பா அப்படின்னா தண்ணி எடுத்து கொடுக்காம இவன் அப்படியே நிக்கிறான். சோ அவர் புரிஞ்சுக்கிறாரு இவன் தான் சாப்பாட்டுல என்னத்தையோ கலந்துட்டான் அப்படின்னு. அப்படியே அவர் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் இவன் ஒரு டேப்லெட்டை போட்டு தானே கொன்னா, அதை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு கூடவே சேர்த்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஸ்டார்டிங்ல அவன் காட்டுக்குள்ள ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, இதுக்கப்புறம் தான் அவன் அந்த காட்டுக்குள்ள ஓடுறான். இப்ப காலையில விடிஞ்சா வழக்கம் போல பங்கஜாவோட அம்மா வேலைக்கு கிளம்பி போறாங்க. பங்கஜாவும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு நானும் உங்க கூட வரட்டா அப்படின்னு சொல்லி இவங்களும் கூடவே கிளம்புறாங்க. அப்ப ஒருத்தர் ஓடி வந்து ஸ்ரீனிவாஸ் ஐயா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதோ உடனே வரேன் அப்படின்னு பங்கஜாவும் அவங்க அம்மாவும் உடனே கிளம்பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவோட வீட்டுக்கு போறாங்க. இப்பதான் அனந்த் நம்ம ஹீரோ கிட்ட அருணை பத்தி எந்த விஷயமே நமக்கு தெரியல, அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருல்ல. அப்ப பங்கஜா வந்து ரோஹித் கிட்ட கேட்டு பாருங்களேன், அவன் தான் மெயில அனுப்புவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சீன் உண்மையிலே இப்பதான் நடந்திருக்கு. சரி நானே ரோஹித் கிட்ட போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு அங்க கிளம்பி போயிருப்பாரு. ரோஹித் ஆல்ரெடி அங்க செத்து போயிருந்திருப்பான். நம்ம பங்கஜாவும் ரோஹித்தோட ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி அவன் செத்து போய் கிடக்குறான். ஒரு சின்ன பிளேட்ல இவங்க சமைச்சு வச்ச அந்த சிக்கன் பீஸை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இவங்க ஷாக் ஆகி நிக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறாரு. சோ இதுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம பங்கஜாவை கூட்டிட்டு நேரா இப்ப ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அனந்த் நம்ம ஹீரோ கிட்ட, சார் இந்த பொண்ணு இருக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப பாவம் சார் அந்த பொண்ணு, இவளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து, சார் நீங்க பங்கஜா வீட்டுக்கு வெளியில செக் பண்ண சொன்னீங்கல்ல, இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு வேறு இருந்துச்சு சார், அது போக சமைச்சு வச்சிருந்த பாத்திரமும் இங்க உடஞ்சு போயிருந்துச்சு, இது என்ன வேறு சார், எந்த ஸ்மெல்லுமே வரல அப்படின்னு நம்ம அனந்த் வாங்கி பார்த்துட்டு, இது பஷம்பரா அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம பங்கஜாவோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க இவ தான் விஷத்தை கலந்திருக்கா அப்படின்னு. ஏண்டி பள்ளி விழுந்துருச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுல நீ விஷத்தை கலந்திருக்க, எதுக்காடி அவரை கொன்ன அப்படின்னு போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்பதான் நம்ம பங்கஜா எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் அருணும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா அவன் என்னை எங்கேயே விட்டுட்டு ஃபாரின் கிளம்பி போயிட்டான், போகும்போது நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான், ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் அவன் வரவே இல்லை, என்னாலையும் அவனை மறக்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் ரோஹித் வந்து இந்த கம்ப்யூட்டர் மூலமா அருண் கிட்ட பேச முடியும்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் திருப்பியும் பேச ஆரம்பிச்சோம். அப்ப கூட சீக்கிரமா என்ன வந்து பாரு, இங்க வா வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனா அதெல்லாம் அவன் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்கவே இல்லை. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அவங்க அப்பா செத்தா எப்படியும் அவன் ஊருக்கு வந்துதானே ஆகணும், அதனாலதான் அவருக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அதை ரோஹித் கிட்ட கொடுத்து அமைச்சேன். கொடுக்கும்போது நான் தெளிவா சொல்லி தான் கொடுத்தேன், இதுல இருந்து ஒரு சிக்கன் பீஸ் கூட நீ சாப்பிடாத அப்படின்னு. ஆனா ரோஹித் என்ன பண்ணிருக்கான், ஸ்ரீனிவாஸ் ஐயாவை கொன்னுட்டு பதட்டமா வீட்டுக்கு ஓடி வந்து இவன் அந்த சிக்கன் பீஸை சாப்பிட்டுருக்கான். அதே டைம் யானை போய் ஒரு எலக்ட்ரிக் கம்பியில இடிச்சிருக்கும்ல, சோ அது இடிச்சதுல கம்ப்யூட்டர் ஃபயர் ஆயிடுச்சு. இங்க இவன் அந்த சிக்கனை சாப்பிட்டதுல ஸ்ரீனிவாஸ் ஐயா மாதிரியே இவனும் இருமி அந்த கம்ப்யூட்டர் மேலேயே விழுந்துட்டான். இப்படிதான் ஆக்சுவலா ரோஹித் செத்து போய் கிடந்திருக்கான். கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ அந்த பஷம்பரா வேற பத்தி இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வேருக்கு ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, ஆனா இது ஒரு கொடூரமான பாய்சன். இத 3 ராத்திரி 3 பகல் தண்ணியில ஊற வச்சுட்டா அந்த பாய்சன் தண்ணியில கலந்துரும். அந்த தண்ணியை வச்சு நம்ம சாப்பாடு சமைச்சோம்னா அது விஷம் கலந்த சாப்பாடுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இதெல்லாம் மனுஷங்களுக்கு மட்டும்தான், பறவைகள் இதை ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா இந்த பொண்ணோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறாரு, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், இதை என்ன பண்ணலாம் நான் பின்னாடி சொல்றேன், நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே பங்கஜாவோட அம்மாவும் அவங்கள கூட்டிட்டு
இப்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம அனந்த் இருக்காருல்ல, அவருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. சாரு எப்படி அந்த சிக்கன்ல பாய்சன் கலந்திருக்குன்னு அப்பவே அவ்வளவு உறுதியா சொன்னாரு. இது ஒரு கொலைன்னு அவரு அப்பவே கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு உண்மை அப்பவே தெரிஞ்சிருக்கு. அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்குன்னா இதுக்கு மூணே வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு, பங்கஜா அந்த சிக்கன்ல விஷத்தை கலந்ததை யாராவது ஒருத்தர் நேர்ல பாத்திருக்கணும். ஆனா அவங்க கலந்ததை யாருமே நேர்ல பார்க்கல. ரெண்டாவது, பங்கஜா ரோஹித்தோட வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த வேலையை பங்கஜா தான் பண்ணிருப்பா அப்படின்னு அவ்வளவு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் நீ வேற எடுத்துட்டு உள்ள வந்த. சோ சஸ்பெக்ட் யாருன்னு புடிச்சிட்டு தான் அவரு எவிடன்ஸே கலெக்ட் பண்ணிருக்காரு. மூணாவது, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தவங்க இதே மாதிரி கிரைம முன்னாடி பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களால இது ஒரு கிரைம்னு இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்க கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. இப்ப 1967ல என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவையும் தம்பி தங்கச்சிங்களை பரபரப்பா தேடிட்டு இருக்காரு. அப்ப ஸ்ரீனிவாஸ் ஐயா வந்து, என்ன பாச்சு, என்ன தேடிட்டு இருக்க? இல்ல, என் அம்மாவையும் தங்கச்சியும் காணோம், சரி வா போய் தேடலாம் அப்படின்னு இப்ப தேடுறதுக்கு கூட்டிட்டு போறாரு. ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க கிணத்துல விழுந்து சூசைட் பண்ணிருக்க பாத்திருப்பாங்கல்ல, அது யாருன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்க தம்பி தங்கச்சியும் தான் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிருப்பாங்க. ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் நம்ம ஹீரோவும் மறுபடியும் கிணத்துக்குள்ள குதிச்சுதான் அவங்கள காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க ஏன் கிணத்துக்குள்ள விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்க பேசிக்காவே ஒரு ஏழை குடும்பம். இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்க்க முடியாம தான் பேசாம செத்துறலாம் அப்படின்னு கிணத்துக்குள்ள குதிச்சிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் ஐயா தான் நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட, இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் நீங்க முடிவெடுக்க கூடாது, அதுங்க சின்ன பிள்ளைங்க, இனிமே தான் வாழ்க்கையவே வாழணும், இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி 1972க்கு வந்தா நம்ம ஹீரோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோட மாமனார் என்ன சொல்றாருன்னா, மாப்பிள நீங்க இங்க இருந்து இனிமே கஷ்டப்பட வேணாம், உங்களுக்கு ஒரு போலீஸ் வேலை வாங்கி தந்து முடிஞ்சா இந்த ஊருக்கே நான் போஸ்டிங்கும் பண்ணி தந்துடுறேன், உங்க தங்கச்சி படிப்பை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், அவளை சிட்டிக்கு அனுப்பிச்சு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவரே இந்த குடும்பத்தை பாத்துக்கிற மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கிறாரு. ஆனா இதுல நம்ம ஹீரோவோட அம்மாக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. இங்க பாரு, நம்ம இன்னொருத்தவங்க தயவுல வாழ தேவையே கிடையாது, வேணும்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக நீ அவ கூட போ, நான் என் பிள்ளைங்களெல்லாம் அனுப்ப மாட்டேன், அவங்க இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க அம்மாவாலையும் அந்த பிள்ளைங்களை பெருசா வளர்க்க முடியல. அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் உட்காந்து அழுதுட்டு வந்திருக்கான். அவங்க அக்கா போய் என்னன்னு கேட்டா, அம்மா திருப்பியும் அந்த கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு அண்ணன் கிட்ட வந்து, அண்ணன் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன்னா, என்ன தயவு செஞ்சு வெளியூருக்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னா, ஏமா திடீர்னு இப்படி வந்து சொல்ற? ஆமாண்ணா, அம்மா எப்ப எங்களை அந்த கிணத்துக்குள்ள பிடிச்சி தள்ளி விடுவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எங்களால பயந்துகிட்டே வாழ முடியாது. சரிமா சரிமா நீ பயப்படாத, இது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், நீ போய் தூங்கு அப்படின்னு தங்கச்சி போய் தூங்க சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, பசம்பரா வேற எடுத்துட்டு வந்து அதுல பாயாசத்தை செஞ்சு இவங்க அம்மாக்கு கொடுத்துட்டாரு. மிச்சம் இருந்த பாயாசத்தை ஒரு மரத்துக்கு அடியில கொண்டு போய் கொட்டியிருக்காரு. பொதுவா பறவைங்க எல்லாம் அதை சாப்பிட வரும்ல, அதே மாதிரி சாப்பிட வந்துட்டு, ஆனா ஒரு பறவை கூட அந்த பாயாசத்தை சாப்பிடாம போயிருக்குதுங்க. இப்படிதான் பறவைங்க இதை கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல ஒரு மலை உச்சிக்கு போய் இவங்க அம்மாக்கு படையல் வச்சிருப்பாருல்ல, அதே சீனுக்கு வந்துடுறாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் என்னமா பண்றது, தம்பி தங்கச்சிங்களை பாத்துக்கணும்ல, அதனாலதாம்மா உங்களை கொல்ல வேண்டியதா போச்சு. உங்களை கொன்னதுக்கு அப்புறம் நான் அவங்க ரெண்டு பேரையும் நல்லா தான் வளர்த்தேன். ஆனா கடைசியில அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்க கூட வர்றதில்ல, அவங்க உங்க வாழ்க்கையை பாத்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப தனி மரமா நிக்கிறேன், என்ன மன்னிச்சிருவீங்களாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த மொத்த படத்தையும் முடிச்சுட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.